ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டென்ட் இல்லாமல் வந்துட்டு வீடியோ போடுறதுக்கே வந்து மனசு இல்லாமல், ஏன்னா நிறைய சேனல் வந்து இது ஏதோ போடுறாங்க. பட் எனக்கு வந்துட்டு ஒரு அளவுக்கு கண்டென்ட் இருந்துச்சுன்னா நம்ம போடலாம். பட் கண்டென்ட்டே இல்லாதனால போட முடியாமல் போயிடுச்சு. பட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விஷயம் வந்திருக்கு. ரொம்ப உருக்கமாக இருந்தது, அதனால தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. சரி, குக் வித் கோமாளி ரிவ்யூ பண்ணலாம் பார்த்தா குரேஷி போயிட்டார். புகழுமே அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக போகுது. அதனால் வந்துட்டு ரிவ்யூ பண்ணாமல் இருக்குது. சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு உருக்கமான விஷயம். நம்ம கானா அமிர்த் அவர்கள் அவங்களுடைய மனைவி கூட சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சோஷியல் மீடியாவில். ஒரு குழந்தைக்கு வந்துட்டு 6 மாத குழந்தை நினைக்கிறேன், 16 கோடி தேவைப்படுது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அதனால தான் இந்த வீடியோ சரி எடுக்கலாம், இதை நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு கானா அமிர்த் அவர்களுடைய சோஷியல் மீடியா போய் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களால் முடிஞ்ச இந்த விஷயத்தை வந்து பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப அதை பார்க்கும்போது அந்த குழந்தைப்பா ரொம்ப கஷ்டம். ஸோ அதை ஒன்று ஷேர் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிவாங்கி அவர்கள், ஸோ அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் போல் இருக்குது. நம்ம புகழ், குக் வித் கோமாளி புகழ், ஒரு டைம் வந்துட்டு புகழ் வந்தாவே வந்துட்டு அந்த குக் வித் கோமாளி செட்டே வந்து அதிரும். இப்போ நானும் வந்துட்டு நேற்று முந்தானத்து எபிசோடு அதெல்லாம் பார்க்குறேன். நான் சண்டே எபிசோடு, சாட்டர்டே எபிசோடு பெருசாக இல்லை. அவரை தான் வந்து வச்சு செய்கிறாங்க தவிர அவரோட அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அது போல் ஒரு விஷயம் யூனிக்காக இருக்கும், அதெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த பழைய நம்ம புகழை. ஸோ அவர் வந்து விஷ் பண்ணியிருக்கார் நம்ம சிவாங்கி அவர்களுக்கு, ஹாப்பி பர்த்டே தங்கமி, என் தங்கமி அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம கமருதீன் அண்ட் பார்வதி அவர்களாம் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுடைய ஃப்ரெண்டு பர்த்டே இது. அந்த ஃபோட்டோ வந்துட்டு நேற்று வந்துட்டு நம்மளுடைய பார்வதி அவருடைய அம்மா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நம்ம கமருதீன் அவர்கள், அதுக்கப்புறம் பார்வதி, அவங்க அம்மா எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த குட்டி டாக் எல்லாம் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக திடீர்னு வந்து அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நடந்த விஷயங்கள். சரி, ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது வீடியோ போடுவோம். ப்ளஸ் கானா அமிர்த் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. சரி, நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய், வரல.